இதுவரைக்கும் நாங்க பின்னி கிருஷ்ணகுமார் அப்படி இருந்தது. இப்போ வந்து சிவாங்கி அப்பா சிவாங்கி அம்மா அதுதான் பேரு. எல்லாரும் அப்பா அம்மாவை கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதான் நீங்க வந்து தொடுபுழா ஸ்டார்னே இங்க சொல்லுவாங்களாமே, இப்ப இதுல படிச்சேன் அவங்க தொடுபுழா ஸ்டார்னு பேர் உங்களுக்கு. பின்னி டச் ரிவர் அப்படிதான் சொல்லுவா. இவருக்கு என்னோட சிவாங்கிக்கு 6 மாசம் குழந்தை இருந்த போது 21 வருஷம் முன்னாடி பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அன்னைக்கு இவர் வெண்டிலேட்டர்ல இருந்தா 10 நாள். எல்லா டாக்டர்ஸும் எல்லாரும் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னா. தெய்வமு நீவே சகல பிராணிக்கே, தெய்வமு நீவே சகல பிராணிக்கே, தெய்வமு நீவே சகல பிராணிக்கே. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கர்நாடக சங்கீத உலகில் கணவனும் மனைவியும் இணைந்து பாடுவது என்பது சற்று அபூர்வமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான தம்பதியைத்தான் நாம் இப்போது சந்திக்க போகிறோம். நிறைய விருதுகளை பெற்றவர்கள். வாருங்கள், பென்னி கிருஷ்ணகுமார் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நல்ல மழையா இருக்கு. அதனாலே வந்து எப்பவுமே வந்து சென்னையில அவ்வளவு மழை இருக்காது. கேரளத்துல ஃபுல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கும். அப்பெல்லாம் நம்ம நினைக்கோ இங்கே அந்த மாதிரி இருந்தா. ஆனா கொஞ்ச நாள் மழை பெஞ்சா கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு தோணும். அதான் மனுஷன். சோ உங்க துரு மகள் சிவாங்கி எப்படி இருக்கா? சிவாங்கி நல்லா இருக்கா, கொஞ்சம் பிஸியா இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. சிவாங்கி தான் ரொம்ப பிஸி ஆயிட்டு. ஆமா ஆமா, எங்களோட உங்க மகள்ங்கிற மாதிரி இப்ப சிவாங்கி அம்மா அப்பாங்கிற லெவல்ல ஆகிட்டா. நிஜமாவே இதுவரைக்கும் நாங்க பின்னி கிருஷ்ணகுமார் அப்படி இருந்தது. இப்போ வந்து சிவாங்கி அப்பா சிவாங்கி அம்மா அதுதான் பேரு. எல்லாரும் அப்பா அம்மாவை கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதான் ஸோ ப்ரௌடு பேரண்ட் ஆயிட்டீங்க அந்த விதத்துல. ஸோ கிருஷ்ணகுமார், நீங்க வந்து உங்க இசை வாழ்க்கையை வந்து திருவேண்டரத்தில் தொடங்கினீங்க இல்லையா? ஆமா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவேண்டரம். ஆனா உங்களுடைய பூர்வீகம் வந்து சாத்தூர்னு நினைக்கிறேன் என்னோட நினைவுக்கு. இல்லை, எங்க அம்மா வந்து தூத்துக்குடி, அப்பா கேரளா தான். இப்போ நான் பிறந்து வளர்ந்து திருவேண்டரம் தான். காலேஜ் எல்லாம் படிச்சது எல்லாமே திருவேண்டரம் தான். பேசிக்கலி ஐம் மேத்தமேட்டிக்ஸ் கிராஜுவேட். எங்க மகளுக்கு வந்த மாதிரி அந்த டிகிரி வரும்போது ஒரு சினிமா என்ட்ரி மாதிரி அங்கே வந்து, அதுக்கப்புறம் நான் மியூசிக் மொத்தமாக எம்ஏ மியூசிக் எடுத்து பிஹெச்டி மியூசிக்கில் பண்ணி. ஸோ ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸ் தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க? அது முடிச்சிட்டேன். அது முடிச்சு அதுக்கப்புறம் தான் இது. அப்புறம் எம்ஏ மியூசிக்கு, அப்புறம் அதில் பிஹெச்டி டாக்டரேட். பிஹெச்டி வந்து எங்கே பண்ணீங்க? கேரளா யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டீங்க. ஆமாம். அது வந்து மியூசிக் சப்ஜெக்ட். மியூசிக் தான். எங்கள் அம்மா வந்து இந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கதையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. நிறைய இன்னைக்கு இருக்கிற நிறைய மியூசிஷியன்ஸுக்கு எங்கள் அம்மா தான் ரிசோர்ஸ் பர்சனாக இருந்தாங்க ஒரு காலத்தில். சாரதா கல்யாண சுந்தரம், நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற பெரிய சங்கீத கலாநிதி வாங்கினவங்கலாம் அம்மாட்டேருந்து நிறைய அந்த காலத்தில் படிச்சிருக்காங்க. சாரதா பாடினாங்களா? ஆமாம், ரேடியோலாம் சின்னதாக பாடிட்டு இருந்தாங்க. நீடாமங்கல கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்கிட்டேருந்து கற்ற பாடல்கள் தான் எல்லாமே. ஸோ அவங்க தான் அந்த காலத்தில் ஒரு ரிசோர்ஸாக இருந்தாங்க அவர் ஊத்துக்காடுக்கு. ஸோ அதுலேயே எனக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப பற்று ஜாஸ்தி. தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லா லாங்குவேஜுமே. இப்போ அவர் தான் ஊத்துக்காடு தான் சான்ஸ்கிரிட்டு தமிழில் ரொம்ப ரிச்சான மியூசிக்கல் வேர்ட்ஸோட. ஆமாம் ஆமாம். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, அது என்ன தான் பார்ப்போம் சொல்லி தான் அதில் ரிசர்ச் பண்ணேன். அதில் தான் பிஹெச்டி. ஸோ நீங்கள் ஒரு 7-8 வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம். மேடை ஏறிட்டீங்களா அல்லது வீட்டளவில் பண்ணீங்களா? ஒரு 12 வயசுல நான் ஃபர்ஸ்ட் கச்சேரி பண்ணேன். 13 வயசுல. உங்க முதல் குரு இவர் இல்லையா? முதல்லப்பா எங்கள் அம்மா தான் முதல்ல சொல்லி. அதுக்கப்புறம் மோகன சுந்தரம், நியாட்டிங்கிற மோகனச்சந்திரன், அவர் வந்து ப்ரொஃபஸர், அங்கே ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார், மியூசிக் ப்ரொஃபஸர். அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்புறம் மைசூர் யூனிவர்சிட்டிலாம் படித்தவர். சரி. ஸோ நீங்கள் வந்து பிறந்த தொடுபுழா. ஆமாம். நீங்கள் வந்து தொடுபுழா ஸ்டார்னே இங்கே சொல்லுவாங்களாமே, தொடுபுழா ஸ்டார். நான் ஒரு இதுல படிச்சேன் அவங்க தொடுபுழா ஸ்டார்னு பேர் உங்களுக்கு. பின்னி டச் ரிவர் அப்படிதான் சொல்லுவா. அப்படி பின்னி டச் ரிவர், தொடு டச். ஐயோ, ஐயோ, இவர் பெரிய ஆளதோட கடி ஜோக். ஆமா, நீங்க கடியில வந்து நீங்க பெரிய மண்ணி ஆயிட்டீங்க.
சரி, தொடுபுழால ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடுபுழையில நான் 10th வரைக்கும் அங்கே படிச்சேன். பட் அந்த டைம்ல நான் வந்து உங்க அப்பா அம்மா வந்து பாடகர்களா? இல்ல, 2 பேருமே ஹிந்தி டீச்சர்ஸ். சோ நீங்க வந்து மேடை இருந்த எந்த வயசுல? நான் வந்து 5 வயசுல இருந்தே காம்படிஷனுக்கு நிறைய இந்த மாதிரி பிரைஸ், அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கிட்டே இருக்கும். ஸோ அப்பதான் மேடை ஏறி அது பாடிட்டு இருந்தது. பட் கர்நாடிக்னு வரும்போது அது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல தான் கச்சேரியை பண்ணேன். ஆமா, என்னோட அக்காக்கள் எல்லாருமே அவங்க தான் படிச்சுட்டு இருந்தது. எனக்கு சுத்தமா பிடிக்காது பாட்டு, அந்த மாதிரி இருந்தது சின்ன வயசுல. பாட்டே பிடிக்கல. சரியாதான் பிடிக்காத. நான் பக்கத்து வீட்டுல ஒரு மாமி இருக்கு, அங்கே போய் உட்காரும். திருவிழா சுரேந்திரநாத் சார் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் குரு. அவங்க வீட்டுக்கு வரச்சே அவங்க பார்த்தாலே பயந்து ஓடிடுவேன் நான். சோ உங்க 2 பேருக்கும் வந்து காதல் திருமணம் இல்லையா? ஆமா. எப்படி தொடுபுழாவும் ட்ரிவாண்ட்ரமும் தூரமாச்சு? எங்கேருந்து? இல்ல, நான் தொடுபுழையில 10th முடிச்சுட்டு நேர ட்ரிவாண்டத்துக்கு வந்தேன். மியூசிக் மெயின் வந்து அங்க எல்லாம் இல்ல. அங்க இருந்து 6 மணி நேரம் ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரத்துல MA வரை படிச்சா. அன்னைக்கு ப்ரீ டிகிரின்னு சொல்லுவோம். ப்ரீ டிகிரி டு MA. சுவாதிர்ணா காலேஜ் வந்து அது டிப்ளமா, இது டிகிரியாவே இருக்கு. ஸோ நமக்கு மீதி எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். இங்கே உள்ள மாதிரியே தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து கச்சேரி பண்ணலாம் அப்படின்னு எப்போ முடிவெடுத்தீங்க? 2000 இல்ல, ஆக்சுவலி சிவாங்கி பிறந்த 6 மாசத்துல எங்க ஊர்ல எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்த PJ ஜோசப் சார். ஜோசப் சார் என் சின்ன வயசுல இருந்தே என்னை ரொம்ப நிறைய மேடைகள், அவங்க எங்கே ப்ரோக்ராம்க்கு போனாலும் என்னோட ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து அங்கே சின்னதுலேருந்தே குழந்தையிலேருந்தே வந்த ஒரு ரொம்ப என் மேலே உள்ள ஒரு ரொம்ப இஷ்டம். ஒரு அப்பா மாதிரி, அவர் ஒரு குரு துல்லியன் எனக்கு. அவங்களோட பொண்ணோட கல்யாணம், ஆக்சுவலி தே ஆர் கிறிஸ்டியன்ஸ், பட் ஆனாலும் பொண்ணோட கல்யாணத்துக்கு எங்களோட கச்சேரி வச்சேன். அப்புறம் சேர்ந்து பண்ணீங்க? அப்பதான் நீங்க 2 பேரும் நாங்க தனியா இல்ல நீங்க சேர்ந்து பாடுங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து பாடும்போது அவருடைய ஸ்ருதி வேற, உங்க ஸ்ருதி வேற. அவர் ஸ்ருதியில தான் நான் நோ காம்ப்ரமைஸ். அவங்க ஸ்ருதியில தான் நான் பாடுவேன். உங்க ஸ்ருதி என்ன? சினா ஒரு கட்டைக்கு ஆமா. இப்ப சா அதுல இருந்து அது உங்களுடைய நார்மல் சாவா இருக்கும். அது மேல ஹையர் ஆக்டேவ்ல ஒரு 2 ஆக்டேவ் மேல. அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாண கச்சேரி முடிச்சதுக்கு அப்புறம் சூர்யா ஃபெஸ்டிவல் சேர்ந்து பாடிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி. ஒன்ஸ் அது 2 ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குமே. ஒரு 3.5 மணி நேரம் ஏதோ நாங்க பாடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது கேட்டாங்க, நிறைய பேர் வருவாள்ல கல்யாணம் வரும்போது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே. அவர் மியூசிக் ஓரியன்டட் ஒரு மினிஸ்டர். அவர் ரொம்ப எல்லா இடத்துலயும் மியூசிக்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. அதான் நாங்களே தனியா பாடுவோம் சொன்னாலும் இல்ல, நீங்க எல்லாரோட நிறைய பேர் தனியா தானே கேட்டுட்டு இருக்கோம், நீங்க ஒரு வித்தியாசமா சேர்ந்து பாடுங்க அப்படின்னு. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே அதாவது காது கேட்கறதுன்னு சொன்ன மாதிரி காதுல எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கர்நாடிக் மியூசிக் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து கொஞ்சம் கூடி ஃபால்செட்டோ இல்லாம தான் ஹை என்ன சீனா எனக்கு ரொம்ப ஹை ஆக்கும். பட் ஃபுல்லாக ஓப்பனாக தான் பாடின்னு இருக்கேன். பட் நிறைய பேர் நீங்கள் ஃபால்செட்டோவாக பாடுறது, ஹை பிச்சு தானே பாடின்னு இருக்கேன், உங்கள் வாய்ஸை வந்து இப்படி அடிக்கிறது அப்படியெல்லாம் வந்து விமர்சனம் வருது. ஏன்னா நம்ம வந்து அது வந்து ஒரு ப்ரீ கன்செப்ஷனாக இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. இது இப்படி தான் இருக்கும், நம்ம நினச்சிப்போம்ல ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அப்படி தான் இருக்கும், இது அப்படி தான் இருக்கும், ஒரு அசம்ஷன் அது. அதாவது கர்நாடக சங்கீதம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யாரு ரூல் போட்டாங்க தான் எனக்கு புரியல. இப்படித்தான் இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அதை அப்படி காமிச்சு போன மார்கமூலும் அந்த மாதிரி. இப்போ செக்கனி ராஜா என்ன அப்படி பாடினா என்ன தப்பு? அதான் என்னோட கேள்விக்குறி. இல்லை, 2 கரகர பிரியா தான் நீங்க அது புரியுறது எனக்கு. ஆனா என்னன்னா, நம்ம வந்து வழியா அப்படி ஒரு ஆக்சுவலா பாரம்பரியத்தை யாரு போட்டாங்க? இருமா பாரம்பரியம்னு காலங்காலமா ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. முதல்ல வந்து விஸ்தாரமா பாடின காலம் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் அரியுடி ராமானுஜ ஐயங்கார் வந்து எல்லாமே ஒரு கச்சேரியில் கொஞ்சமாக பாடி பேக்கேஜ் மாதிரி ஃபார்மேட் மாதிரி பண்ணணும்னு சொன்னார். அதை நிறைய பேர் ஏற்றுட்டாங்க. அது யார் சொன்னாங்க அப்படின்னா, எப்படி வேணால் பாடலாம். இப்போ தியாகராஜ சுவாமிகள் வந்து உஞ்சவர்த்தியாக தான் பாடினார். அவர் தாரிணி தெளிச்சு குட்டி சுத்த சாவேரியை வந்து 25 சங்கதி போடல. ஆனால் நீங்கள்லாம் நிறைய சங்கதிகள் முதல் லைன்லேயே போடுவீங்க. அவர் வந்து அவர் அப்படி பாடலை. அதனால அப்படி நம்ம பேசினா
பதில் சொல்ல முடியாது. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, அந்த காலத்துல மைக் இல்ல நம்ம வந்து நிறைய ஃபுல் ஓப்பன் த்ரோட்டா அந்த மாதிரி காத்திரமா பாடும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாடுறதுதான் கேக்கும். இன்னைக்கு மைக் வந்த ஈவன் மேல் சிங்கர்ஸே ஹையர் பீச்சில் பாடுறது கேட்கறது வேண்டிதான். 4.5 கட்டைக்கெல்லாம் தான் கிட்டப்பா அந்த சினிமா வந்தவங்க எல்லாமே ஹை சுருதி தானே. அன்னைக்கு மைக் இல்லாத நம்ம என்ன செய்யறோம், காலங்காலமா ஒரு அது காலங்காலமா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்ப அதுதான் சம்பிரதாயமா, அதையும் ஃபாலோ பண்ணுங்கிட்ட பதில் கிடையாது எனக்கு. அதாவது அந்த சம்பிரதாயத்தை இப்போ சம்பிரதாயங்கிறது வந்து அவாவா நமக்கு சியூட்டபிளான நம்மளோட கண்ட வியாப்தின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன நமக்கு கரெக்டா நம்மளோட சப்தத்துக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணாச்சே நம்மளோட வாய்ஸுக்கு கரெக்டா என்ன இருக்கோ, எனக்கு ஸ்ட்ரெயினே இல்லாம நான் பாடினா அதுதான் கரெக்டான இது. ஸ்ட்ரெயின் கொடுத்து நம்ம பாடணுங்கிற தேவையில்லைன்னு நான் சொல்றேன். உனக்கு சிம்பிளா பாடலாம் அது வந்து, ஏன்னா நாளைக்கு இல்ல ஸ்ட்ரெயின் கொடுத்தா உனக்கு தான் நிறைய நாள் பாட முடியாம போய். அது உண்மை. ஆனா வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 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 அப்படி பாடணும், தன்னோட வித்வத்தை காட்டணும் அப்படின்னு ஒரு வேகத்துல பண்றாங்க. இல்ல அதெல்லாம் தப்பே இல்லை, அவங்களுடைய மனோதர்மம். இது நீங்க அது தப்பே இல்லை சார். இப்படி பாடுறவங்கள நிறைய கேலி பண்ணி குத்தம் சொல்லக்கூடாது, அதுதான் நான் சொல்றேன். நாங்க யாரையுமே ஒண்ணுமே சொல்றது இல்ல. ராகம் வந்து ஒரு கலர் மாதிரி, அது அந்த என்னோட இமேஜினேஷன்ல நான் கிரியேட் பண்றது அந்த ராகம் எப்படி இருக்குமோ அதுதான் எல்லா கம்போசர்ஸும் பண்ணிருக்காரு. இப்போ தியாகராஜ சாமி பண்ண மாதிரி கரகபிரியாவோ இல்லை சங்கராபரணமோ முத்துசாமி ஈஸ்வர் பண்ணல, அது வித்தியாசமா இருக்கு. ஒரே சங்கராபரணமே வேற கம்போசர்ஸ் பண்ணும்போது வேற மாதிரி ஒரு கலர்ல வருது. ஸோ அதே தான் ஒரே பாட்டை இன்னொரு 4 பேர் பாடும்போது 4 விதமாக தான் வருது. அதனால பேசிக்ஸ் ஒன்றா இருக்கணும், அந்த ஃபவுண்டேஷன் ஒன்றா இருக்கணும், அவ்வளவுதான். ஒருத்தருடைய அந்த வாய்ஸ் தொண்டை, அதுக்கப்புறம் அவங்களுடைய மனோதர்மம், அதன்படி அவங்க வந்து அந்த சங்கீதத்தை டெவலப் பண்ணி பாடுறாங்க. அங்க வாய்ஸோட தன்மையை வச்சுதான் மனோதர்மமே. வாய்ஸ்ல வராத ஒரு விஷயம் மனோதர்மம் பண்ணி இந்த வாய்ஸ் எனக்கு இவ்வளவுதான் வருதுன்னா அது குறை சொல்லக்கூடாது, நான் அதை ஒத்துக்கிறேன். இல்ல மனோதர்மம் அதுக்கு தகுந்தபடி தான் இருக்கும் வாய்ஸ். அப்ப வாய்ஸ் இன்னொருத்தருக்கு மனோதர்மம் நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்குன்னா அவங்க வேற மாதிரி பாடட்டும், இன்னும் பிரில்லியண்டா பாடட்டும், இதை குறை சொல்ல வேண்டாம். அதுதான் நான் சொல்றேன். இப்ப நாங்க 2 பேருமே இப்ப என்ன சொல்றேன், நான் எல்லா சங்கீதமும் எல்லாரோட சங்கீதம் எப்படி காத்திரமா பாடினாலும் அந்த மாதிரி பாடினாலும் அது வந்து எப்படி பாடினாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களோட, எனக்கு ஒரு ஆளை பிடிக்காட்டாலும் அவங்களோட சங்கீதத்தை நான் ரொம்ப ஆஸ்வதிக்கும். ஏன்னா சங்கீதம் வேற, மனுஷனோட கேரக்டர் வேற. ஸோ அதனால அப்படி ஒருத்தரை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு, என்னோட பேசிக்கா நான் சொல்றது இது எல்லாமே வந்து ஒரு சின்ன டஸ்ட் போரும் நம்மளுக்கு பாட முடியாம போறதுக்கு, ஒரு 2 ஸ்ரீசிங் போரும் நம்மளோட கண்ட்ரோல் விட்டு போயிடும். ஸோ நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன நான் எப்பவுமே சொல்லுன்னா, கிருஷ்ணார்ப்பணம் பகவான் தான் எனக்கு வந்து பாடின்னு இருக்கு. நான் யார்கிட்டையும் கேட்கல, நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பாடுறோம், எல்லாமே அவன் டிசைட் பண்ணியிருக்கா. அதனால என்ன குத்தம் சொல்லுனா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, பகவானே குத்தம் சொல்ற மாதிரிதான். சரி, நீங்க வந்து 2 பேரும் மெட்ராஸ்ல வந்து எப்ப பாட ஆரம்பிச்சீங்க? கல்யாண அனுபவம் 2001 இங்க ரிசப்ஷன் எப்படி இருந்தது? நீங்க கேரளால நல்ல ரிசப்ஷன் இருந்தது, இங்க ஆரம்பத்துல எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்ல முதல்ல எப்படின்னா, தியாகராஜா அந்த திருவையாறு தியாகராஜில தனித்தனியா பாடிட்டு இருந்தோம். அப்ப கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண, இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு டைம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சரி ஏன் சேர்ந்து அங்கேயும் சேர்ந்து பாடலாம், தியாகராஜ சந்நிதியில சேர்ந்து தான் பாடுறோம். ஆமா, அதுக்கப்புறம் சரி எல்லா இடத்துலையுமே சேர்ந்து பாடலாங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் சரி சேர்ந்து பாடுவோம், தனித்தனியாகவும் பாடுறோம் சேர்ந்து பாடுறோம். ஸோ எங்க எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி போய் உட்காந்து பாடுறதா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டில் இந்த சேர்ந்து பாடுறாங்க பாருங்க, அது வந்து ஓரளவுக்கு மேலே வந்து இங்கே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப போராட வேண்டியிருக்கு இங்கே. ஏன்னா ஏற்கனவே அனுராதா ஸ்ரீராம் பரசுராம் அவங்க பாடினாங்க, அவர் வந்து ஹிந்துஸ்தானி பண்ணார், இவங்க கர்நாடிக் பண்ணாங்க. அது ஸ்டைல் எப்படி இருந்தாலும் அதை என்னமோ அவங்க ஜனங்கள் வந்து நல்லா தான் பாடினாங்க, ஆனால் அதை வந்து ஏற்றுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், யாருக்கு என்ன வேணுமோ அவங்க அது போய் கேட்கலாமே. இப்போ சென்னை வந்து இட் இஸ் லைக், முன்னாடி சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியில் தாஞ்சூர் இஸ் தி சீட் ஆஃப் மியூசிக்னு. அந்த காலத்தில் அந்த இது வந்ததுனால அது சீட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னைன்னு தான் சொல்லணும். எல்லா மியூசிஷியன்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாணியில் கச்சேரி கேட்கலாம்,
எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல மியூசிக் இருக்கு, பாடலாம். இதுக்கு ஆக்சுவலி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆகும். நமக்கு ஒரு 10 நாள் பேச்சுன்னு இருந்தாலும் ஏன் நான் சொல்றேன்னா, நாங்கள் இங்கே சென்னையில் ஒரு மார்கழி சீசன்ல கச்சேரி பண்ண போது ஒரு கிரிட்டிக் சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்கு ஹிந்து பேப்பர்ல. அவங்க வந்து நல்ல எங்களோட நண்பர், அவங்க நல்லதும் எழுதியிருக்கு கெட்டதும் எழுதியிருக்கு ஓப்பனா. எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா கிரிட்டிக்னா வந்து எப்பவுமே இஷ்டப்படணுங்கிறது இல்லை. ஆனால் ஒரு வாட்டி கச்சேரி பண்ணப்போ அவர் எழுதின அந்த மாதிரி இட் வாஸ் எ லைட் மியூசிக் கான்சர்ட் அப்படி எழுதினேன். அன்றைக்கி நிறைய ஏராளமான எங்களோட நண்பர்கள் எல்லாமே கூப்பிட்டு கேட்டா என்ன உங்களோட லிட்டரலி அவங்க ஃபுல் திட்டி லைட் மியூசிக் என்னன்னா ഈ സോക്കോൾഡ് வந்து அதில் வந்து நாங்களும் அப்பவும் ஹரிகாம்போஜி ஏதோ ஒன்று பாடினேன். ஆனால் குருஜியோட குருப்பிரியான்னு ஒரு ராகத்தில் ദൈവമു നീവേ സകല പ്രാണിക്ക് ദൈവമു നീവേ സകല പ്രാണിക്ക് ദൈവമു നീവേ സകല പ്രാണിക്ക് ദൈവമു നീവേ സകല പ്രാണിക്ക് ഇതെല്ലാം ஒரு சப்பா பாடினேன் நாங்க. இது பாடினதுனாலதான் அவர் அப்படி எழுதினதுன்னு அவர் சொன்னா. ஏன் எழுதினா, நீங்க வந்து தெய்வமு நீவே அப்படி பாடி இருந்தா நீ வந்து நீ வந்து நான் சொன்னேன் இந்த குருஜியோட காம்போசிஷன், பாலமுரளி கிருஷ்ணா சாரோட காம்போசிஷன். அவர் தெய்வமு நீவே, நீதான் தெய்வமே கிருஷ்ணா, சகல பிராணிக்கும் நீதான் தெய்வம்னு சொல்றான். அது வந்து அப்படி பாட வேண்டிய தேவையில்லை, தெய்வமோ நீவே அப்படி பாடினா என்ன, அதை ஃபீல் பண்ணி பாடுறேன். ஆமா நீதான் கடவுள் அப்படி நான் நம்புறேன் அப்படின்னு தான் அதோட இது. அது அப்படி ஏற்று ரசிக்கிறதுக்கு என்ன இவ்வளோ இது அதுதான் எனக்கு ரொம்ப இன்னைக்கும் அது சங்கடம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமா டைட்டில் போட்டு எழுதி உங்களுக்கு அந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதை எழுதுறவங்க அவங்களோட விமர்சனம், அவங்களோட அவுட்லுக். அவங்களுக்கும் நேரே பாட்டும் தெரியாது, அவங்க பாட முடியாது, அவங்க பாடவும் முடியாது, பாட்டும் தெரியாது. அப்படி சொல்லாதீங்க. இல்ல கேள்வி தான் தெரியும். ஒரு பாடகருக்கு தான் இன்னொரு பாடகரோட கஷ்டம் தெரியும். இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, சிவாஜி கணேசன் நடிப்பண்ண விமர்சனம் பண்ணா ஒண்ணு நீ சிவாஜி மாதிரி நடிப்பேன்னு கேட்க கூடாது. ஓகே ஓகே சரி, அது விட்டாச்சு. பட் நம்ம எழுதுறதுக்கு முன்னே எதா இருந்தாலும் அவங்க மியூசிஷியன் இதனாலே வாழ்ந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு இது எழுத வேண்டாம். ஏன்னா போராடி வந்திருக்கு, ஊர்ல இருந்து இங்கே விட்டு வந்திருக்கு. ஒரு இவரோட ஒரு ஹை ஸ்ருதியிலே நான் மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பாடுறது ரொம்ப கஷ்டமாகும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை பாடி இது பண்ணிட்டு இருக்க ஒரு நிமிஷம் போறோம், ஒரு நிமிஷத்துல அது கீழே விழுந்தாச்சு. 4 வருஷத்துக்கு எங்களை யாருமே அப்புறம் கச்சேரி கூப்பிடவே அப்படி இல்ல. இங்க உள்ள காரியம் வர சொல்றேன். ஆனா அதுல இருந்து நாங்க நிறைய கேரளா எல்லாம் கச்சேரி பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிறது அங்க கச்சேரி. நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி மனோரமால ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஸ்டேஜுக்கு போறது இல்லை. அது ஒரு சேலஞ்சு மாதிரி தான் 2 பேருக்குமே. ஈச் டே வில் பி a surprise, musical surprise for us. இல்ல என்ன விஷயம்னா, 2 பேரும் வந்து சேர்ந்து பாடுறதுங்கிறது தமிழ்நாட்டில் அல்லது கேரளால இந்த ஊர்லேயும் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. சேர்ந்து பாடும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஏற்றுக்க மனசு வரல, அதுக்கு ஏதாவது விமர்சனம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுல யாரோட தப்பு இல்லை, இதுல ஒன்று சொல்கிறேன் சார். நீங்கள் வந்து அந்த 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 சங்கீதத்தை வந்து என்னதான் சேர்ந்து பண்ணாலும் அந்த சங்கீதத்துக்கே உண்டான அந்த வெயிட்டோட பாடினா தப்பு சொல்லக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது. அதே சமயம் ஏதோ ஒரு நோக்கத்தில் அப்படி சொன்னால் தப்புது. அதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த ஒரு கச்சேரியை வந்து அந்த கர்நாடிக் ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா அருமையாக பாடினீங்கன்னா தப்பு சொல்லக்கூடாது. 2 பேர் பாடினேன்னா அதை பற்றி என்ன பிரச்சனை? ஆம்பளைங்க எத்தனை பேர் 2 பேர் பாடியிருக்காங்க. ராமன் லட்சுமணன் காலத்துலேருந்து பிவி ராமன் பிவி லட்சுமணன் காலத்துலேருந்து ஆரம்பித்து ராதா ஜெயலட்சுமிலேருந்து 2 பேர் ஜோடி பாடியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆண் பெண், அதில் என்ன தவறு இருக்குது? அது தவறு இல்லை. அந்த பாட்டை நம்ம சரியாக பாடினால் அதை தவறு சொல்லக்கூடாது. அந்த விஷயத்தை தான் முடிச்சுப்போம். பாலமுரளியை நீங்கள் எப்போ முதல்ல சந்திச்சிங்க? பாலமுரளி சார் அதாவது அது என்னுடைய அம்மாவுடைய ஃபேமிலி கனெக்ஷன் தான். அது எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவோட வீட்டில் தான் ஃபஸ்ட்டு பாலமுரளி சார் இங்கே சென்னையில் வந்து வாடகைக்கு தங்கினார். அந்த ஒரு கனெக்ஷனில் தான் ஆரம்பிச்சது எல்லாமே. நான் வந்து அப்புறம் அப்பப்போ ட்ரிவாண்டத்தில் வந்து பார்த்துட்டு போவீங்க? ஆமாம், இல்லை ட்ரிவாண்டத்துக்கு அவர் கச்சேரிக்கு நான் சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது அவர் ட்ரிவாண்டத்துக்கு வருவார். எங்கள் அம்மா தான் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க.
போன வருஷம் அந்த இடத்துல என்ன பாடினா, அவர் என்ன பாடினா, அது ரெப்பிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட் இயர் நீங்கள் இது பாடினார், அடுத்து இந்த அதை அவாய்ட் பண்ணி ஒரு புதுசாக ஏதோ அந்த நேரத்தில் ஏதோ பாடுவார். ஸோ அது பார்த்து வளர்ந்து அப்புறம் ஒரு நான் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே சென்னைக்கு எங்கள் மாமா வீட்டில் வந்து தங்கி அப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு இவர் வீட்டில் போய் நான் காலையில் 7 மணிலேருந்து ஒரு மதியானம் 12 மணி வரைக்கும் இருப்பேன். இவரோட அம்மாவுக்கு 9 வயசுலேருந்து குருஜியை தெரியும், அது சொல்லலையே. இவங்க அம்மா சாரதா கல்யாண சுந்தரம் அவங்களோட 9 வயசுலேருந்து, அப்போ குருஜிக்கு 18 என்னமோ. அவங்களோட ரிலேட்டிவ் மாமா வீட்டில் என்னமோ தான் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு வந்தது இங்கே. அப்படி எங்கள் மாமியார் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்போலேருந்தே தெரியும். அப்போ அன்றைக்குமே எங்களுடைய குரு நியாட்டிகர மோகனச்சந்திரன் சார் வந்து யூஜிசியில் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் வெளியில் ப்ரைவேட் டியூஷன்லாம் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் அது பண்ண மாட்டேன், ப்ரைவேட் டியூஷன்லாம் எடுக்க மாட்டேன். அப்புறம் அவரெல்லாம் பாலமுரளி சார்லாம் சொல்லி தான் அதே பாணி, அந்த பாணி ஒரு பாணி நமக்கு இஷ்டம் பிடிச்சி வந்துடுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் லாங்குவேஜில் எனக்கு ஒரு இது ஜாஸ்தி. இப்போ தமிழானாலும் சரி சான்ஸ்கிரிட் ஆனாலும் சரி இந்த உச்சாரணத்தை ரொம்ப சரியா உச்சரிக்கணும். ஸோ பானுமதி சாரோட நீங்கள் வந்து 2012, அதாவது பானமுரளியுடைய செக்ரட்டரி இவங்க இருக்காங்கல்ல சரஸ்வதி சுந்தரேசன் இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய உள்ளே போய் நிறைய பாடிருக்கீங்கிறது கூட பாடினதுதான், எல்லாமே டெய்லி டெய்லி போவேன். ஏன்னா பானமுரளி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிஎம் சுந்தரம் நிறைய பாடியிருக்காரு. அங்கே பிஎம் சுந்தரம் ஆந்திராலேயும் சில பேர் பாடியிருக்காங்க, அவருக்கு நிறைய. அதுக்கப்புறம் வந்து பாடினாரு. அதுக்கப்புறம் வீரராகவன் நிறைய பாடினாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. இல்ல அவருக்கு ஆக்சுவலி ஒரு வாய்ஸ் சப்போர்ட், வோக்கல் சப்போர்ட் தேவை கிடையாது. இல்ல அவருக்கு யாருக்கும் அவருக்கு தேவை இல்லைங்க, அவருக்கு தேவையே இல்லை. ஆனாலும் அவர் பக்கத்துல ஒருத்தர், ஒரு சேஃப்டி பக்கத்துல ஒருத்தர் வச்சுப்பார், எனக்கு தெரியும். அதனால அவர் வந்து நீங்க அவருடைய குரலுக்கு யாருமே தேவையில்லை. ஆமா, கடைசி உண்மை. ஆமா. ஸோ அந்த எல்லாருக்குமே ஏஜ் ஒரு ஃபேக்டர் தானே. நீங்க 2012க்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவரோட கூட பாடுறது. இல்ல சார், நான் ஒரு காரியம் சொல்றேன், நீங்க மேடையில பாக்குறதுனாலே நாங்க குருஜி கூட அப்போ நெருங்கிறது இவங்க 6 வயசுல இருந்தே நெருக்கத்தை சொல்லுவாங்க. நீங்க வந்து பாடினது 2012-13 அதுக்கு அப்புறம் இல்ல, அது ஒரு நிர்பந்தத்தினாலதான். அவங்க ஃபேமிலியில இருந்து இப்போ வந்து ஆஃபீஸ் வேற வீடு வேற. இப்போ ஆஃபீஸும் வீடு ஒன்றாகிற ஒரு காலத்தில் தான் நான் கூட பாடணும்னு சொல்லி நான் கூட ட்ராவல் பாடுறதில்ல, அவர் கூட ட்ராவல் பண்ணோம், அவர் கூட ஒரு இதாக இருக்கணும்னு எனக்கு தோணுனதுனால, அவருக்கு என் மேலே ஒரு ரொம்ப ட்ரஸ்ட் வந்ததுனால நான் என்னோடய வேலை கூட விட்டுட்டு சரி அவருக்கு ஒரு தேவை இருக்குது, ஸோ அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அவர் கூட பாட ஆரம்பித்தேன். அதில் ஒரு 150க்கு மேலே கச்சேரி அவர் கூட பாடினேன். பட் அவரோட பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா பானுமதி சார் பாடும்போது ஒரு ஆபேர் எடுத்து பாடுறாரு, நகுமும் பாடுறான்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் அவர் எங்கே போவார், எங்கே சங்கதி போடுவாருங்கிறது நம்மளால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியாது. இல்லை, அவர் அந்த நேரத்தில் எனக்கு என்ன சொன்னார்னா, நீ தனியாக கச்சேரி பாடுற ஆள், நீ எதுக்கு நீ என் கூட பாடுறது, அந்த மாதிரி. நான் சொன்னேன், நான் யார் கூட பாடுறேன் அப்படி, எனக்கு தனியாக ஒரு சீட்டு ஸ்பேஸ் கொடுத்து தான் அவர் என்ன ஸ்டேஜில் பாட வச்சார். ஸோ நீ இப்படி கண்ணை காமிப்பார், ராகம் பாடுறதுக்கு, சுரம் பாடுறதுக்கு கண்ணை காமிப்பார், நான் தனியாக சுரம் பாடுவேன், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுத்து, அது வந்து சர்ப்ரைஸ். நான் சொன்னேன்ல, அவரே என்ன பாட போறாருன்னு அவருக்கு தெரியாது, ஸ்டேஜுக்கு வந்தப்பறம் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுறது எனக்கு ஒரு டபுள் எஃபெக்ட் ஆச்சு அவர் கூட பாடுறதுக்கு. அவர் எங்களோட இந்த எக்ஸசைஸு நான் வந்து அவர் என்ன பாடுவார்ன்னு தெரியும், பக்கத்தில் உட்காந்தா. அப்போ அது கூட நான் இப்போ கூட ஒரு லாஸ்ட்டாக அவர் ரெக்கார்ட் பண்ண ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பாட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அது யாரோ எனக்கு லிங்க் அனுப்பிச்சா. அப்போ அவர் கூட பாடும்போது எவ்வளோ சேர்ந்து நான் பாடிருக்கேங்கிறது எனக்கு அது பார்த்தோன்னா தெரிஞ்சது. அது வந்து ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய பலம்னு நான் நினச்சிக்கிறேன். அது தவிர அவருக்கு எப்போ தேவையோ, இப்போது ஃப்ரெண்ட் இன் நீட் லீட், அது மாதிரி ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யனோட ஹெல்ப் எப்போ தேவையோ அப்போ நான் இருக்கணும்னு சொல்லி தான் என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கரெக்டாக. நீங்க எப்பமா பாலமுரளியோட இவருக்கு அப்புறம் தான், கிருஷ்ணகுமாருக்கு அப்புறம் தான்? ஆமா, கண்டிப்பா. சரி, நான் சொன்னேனே, நான் எல்லாம் வந்து அங்கே ப்ரீ டிகிரி படிக்கும் போதே இவர் வீட்டிலே குருஜி வந்துட்டு இருந்தா. இவங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஸ்கூல்லேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஸ்கூல்லேருந்து வந்தா நேரே காப்பி, ஈவினிங் பால் குடிக்கிறது, குருஜி பாட்டு கேட்டுட்டு ஃபுல் இருந்து அப்படிதான் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு. ஸோ அப்பவே
சொன்னேனே அம்மா சின்ன வயசுலேருந்து உள்ள பழக்கம். அம்மாட்ட ஃபஸ்ட்டு நீ என்னோட செக்ரட்டரி அறியாமல் சின்ன வயசில் கேட்டிருக்க. அப்போ ஐயோ அது மட்டும் இல்லை குருஜி நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மீதி இவங்க எல்லாரும் வந்தாங்க குருஜியோட இதாக. ஏன்னா அந்த ஃபேமிலியுமா உள்ள அடுப்போம் குருஜியோட. ஸோ இது எல்லாருக்குமே தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறச்சு அங்கே கேரளத்தில் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் ஊரில் சங்கீதம் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி ஒரு சபையே தொடங்கியாச்சு. அதோட 1ஆம் வார்ഷികത്തെ குருஜியோட கச்சேரி தான். அன்றைக்கி ஒரு ஓல் கேரளா காம்படிஷன் கர்நாடிக் நடந்தாலும் எனக்கு 2nd ப்ரைஸ் ஜூனியர் விபாகத்தில். இப்போ ப்ரைஸ் வாங்கப்போ அன்றைக்கி நிறைய சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கின்னு இருக்கேன். பட் நான் மட்டும் வந்தபோது என்ன இப்படி பிடிச்சு கொஞ்ச நேரம் இப்படி நின்றேன். அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் யாரோட எல்லாம் தாடையில குருஜி பிடிக்கிறா அப்படியா, எனக்கு பிடிச்ச மாதிரி யாரோட முடியா பார்த்தா யாரோடையும் பிடிக்கல. அப்போ நான் குருஜி இந்த ஃபோட்டோ அப்புறம் கல்யாணம் ஆனப்போ ஆகி இப்போ வந்தபோது காமிச்சு எடுத்தா அன்னைக்கு எனக்கு தெரியுமே நீ என்கிட்ட தான் வர போறா அப்படின்னு அந்த. ஸோ அப்போவே எனக்கு வந்து என்னோட மனசில் இவரே மாதிரி இவர் திங்க் பண்ற மாதிரியே என் மனசிலும் பாலமுரளிகிருஷ்ணன் எங்கள் ஊர்ல எல்லாம் சங்கீத சக்கரவர்த்தி அப்படிதான். ஸோ இவரோட பாட்டு அன்னைக்கு ரொம்ப நிறைய கேசட்டு தான் நம்ம போயிடும் கேட்டுட்டு இருக்கோம். எத்திக்கோ பத்ராத்ரி கௌதமி எத்திக்கோ சூடாண்டி இந்த மாதிரி நிறைய பத்ராஜன ராமதாஸ் காம்போசிஷன்ஸ் எல்லாம் இவர் கேசட்டு தான் வீட்டில் இருக்கும். எப்படி இவர் கேட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இவரே நான் லவ் பண்ண போதே குருஜி ரொம்ப சரண்டர் தான். இங்கே வந்த போது கல்யாணம் ஆகி வந்து 1 மாசத்துல இங்கே செட்டில் ஆயிடுச்சு. நாங்கள் மறுநாளே வந்து குருஜி வீட்டில் போய் சரண்டர் பண்ணியாச்சு. யாருக்கும் தெரியாத விஷயம் குருஜி எங்களோட சங்கீதம் மட்டுமில்லை எங்களோட ஆத்மீய குரு கூட தான். ஏன்னா இவருக்கு என்னோட சிவாங்கிக்கு 6 மாசம் குழந்தை இருந்த போது 21 வருஷம் முன்னாடி பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அன்னைக்கு இவர் வெண்டிலேட்டரில் இருந்தா 10 நாள். எல்லா டாக்டர்ஸும் எல்லாரும் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னா. ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கோங்க அவ்வளோதான். ஏன்னா 10 நாளுக்கு மேலே வெண்டிலேட்டரில் வைக்காது. அப்போது குருஜி யூஎஸ் போயிருந்தா. யூஎஸ் போகிறதுக்கு முன்னே வந்து குழந்தைன்னு தான் கூப்பிட்டு இருந்தது. குழந்தை அவன்கிட்ட இப்போ சனி நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் தான் எடுத்தேன். என்னப்பா குருஜி சொல்லியிருக்கு, அப்போ தான் யூஎஸ் போயிருக்க, உங்களை நைட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கு என்ன சொல்கிறது யௌவனம் சோரத்தில் யாரும் சொன்னால் கேட்க மாட்டால. இவர் எங்களோட ஒரு தீசிஸ் பண்ணிட்டு இருந்தது. அது வந்து இது பண்ணுறதுக்கு நைட்டு 11:30 ஏதோ போனேன். ஸ்கூட்டர் ஹெவி ஆக்சிடென்ட். குருஜி 15 நாள் கழிஞ்சு திருப்பி வந்தா. ஆனால் போயிட்டு ஒரு 10 நாள் கழிஞ்சு தான் இது நடக்கிறது. வந்த உடனே ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஃபஸ்ட்டு கால் பண்ணது எங்களுக்கு. நான் சொல்கிறது ஒரு 21 வருஷம் முன்னியுள்ள கதை தான். என்னை கூப்பிட்ட உடனே நான் குருஜி கூப்பிட்ட உடனே நான் அது வரைக்கும் அழாமல் இப்படியே இருந்தா. பயங்கரமா நான் அழுதேன் குருஜி இந்த மாதிரி. அதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு முன்னே தெரியும் அவனே நைட்டு 10 மணிக்கு வெளியே போகாதேன்னு சொன்னது தான். அத்தனை பேர் 99.9% ஆளுகளும் ஃபினிஷ்டுன்னு சொன்னான். ஆனால் சார் குருஜி ஒரு ஆள் மட்டும்தான் சார் சொன்னேன் அடுத்த மாதம் வீட்டில் வந்து நான் பார்ப்பேன். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் சார் சொன்னது, வேற யாரும் சொல்லலை. எப்படி குருஜிக்கு தெரிஞ்சா? போகாதம்மா ஒன்றும் ஆகாத நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேருமே குருஜிட்ட ஒரு காலகட்டத்தில் நிறைய பாடியிருக்கீங்க, கூட போயிருக்கீங்க, ரைட். ஆனால் நீங்கள் மட்டுமே ஏதோ பாலமுரளி சார் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ரொம்ப வருஷமாக அவர் பிறந்தத்துலேருந்து நீங்களே கூடிய இருக்காப்புலையும் மற்றவரெல்லாம் வந்து ஏதோ வந்துட்டு போன மாதிரி நீங்கள் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க. அப்படி உங்களை பற்றி விமர்சனம் வரும்போது உங்களோட சேர்ந்து இருந்தவங்க ஏற்கனவே பாலமுரளி சார்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்கலாம் இவங்க தன்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் பாலமுரளியுடைய அதுக்கு நேரடி வாரிசு மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ நான் மற்றவங்களை பற்றி நாங்கள் சொல்லணுமா? அவங்க தான் சொல்லிட்டு கடைசி காலகட்டத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்க நான் அதை மறுக்கல. அதே சமயம் எல்லாம் ரொம்ப காலமா எங்களுக்கு தான் அந்த இவங்க ஏன் கடைசி காலத்தில் வரல. நான் ஒரு காரியம் சொல்லட்டும் சார், சாரி ஃபார் த அதாவது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கே தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துக்கு முன்னே 25 வருஷமா குருஜியோட கூட இருக்கு. எப்போ அங்கேருந்து வந்தாலும் இங்கே காலம்பரிலேருந்து சின்ன வயசுலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்க 2 பேரும் செஸ் களிக்கும், கேரம்ஸ் களிக்குதில்ல. குருஜி நாங்கள் மட்டும்தான் குருஜியோட செக்ரட்டரி. இப்போ சரஸ்வதி மேடம் கூட பழகாத்தவங்க நாங்கள் மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா குருஜி எங்களை மட்டும் வேண்டான்னு சொல்லியிருந்தது.
இப்போ வேண்டாம், பழக வேண்டாம். நாங்க மட்டும்தான் சிஷ்யாளில் எனக்கு தெரிஞ்ச இந்த மேடமா எந்த பழக்கமும் இல்லாம ஒரு மற்ற குருஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே போவோம். நாங்க மட்டும்தான் அங்கே போகலை. எங்களை போகவும் வேண்டாம்னு சொன்னா மாத்தி தினது குருஜி எங்க கூட பழகினது வெளியில் யாருக்கும் தெரியல. நாங்க 2 பேருமே டெய்லி லாஸ்ட் ஒரு குருஜி போறதுக்கு ஒரு 5 வருஷம் அன்னைக்கு குருஜியோட இந்த செக்ரட்டரி போனதுனால நாங்க போகலாம் இல்லை அங்க. ஏன்னா எங்களுக்கு பழக்கமே இல்லை அவங்களுமா. ஆனா நாங்க போறச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப இதாக போனா, ரொம்ப மென்டலி ரொம்ப அப்செட்டாக போன குருஜி. டெய்லி 2:30-3 மணிக்கு குருஜி வீட்டில் போய் அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச சீட்டு கழிச்சு அது பண்ணி அவங்கள டெய்லி குருஜி போகிற வரைக்கும் டெய்லி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் கறங்கி ஆல்மோஸ்ட் 5 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு போகலைன்னா குருஜியும் ஒய்ஃபு ரேகாக்கா உங்க கூப்பிடுவா. ஏன்னா குருஜி கிருஷ்ணா அவங்க நிறைய சிஷ்யாலை கூப்பிட்டுருக்கு. குருஜியை வந்து கொஞ்சம் பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, கொஞ்சம் அவங்களோட கூட வந்துருங்க. அதில் ஒரு சிஷ்யன் சொன்னா ஒய்ஃபுக்கு பிடிக்கல அப்படி வந்து உட்கார்றதுக்கு. இன்னொரு சிஷ்யன் இந்த குருஜியே சொன்னான் அவன் வேண்டாம், அவன் வந்தா என் கூட இருக்கவே மாட்டான். அப்போ ஒய்ஃபு கூப்பிட்டு அவன் வெளியில் போய் பேசின்னு இருக்கோம். பின்ன நான் அதுக்கு அவனே கூப்பிட்டு இருக்கு என் கூட இருக்கிறதுக்கு. இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாரையும் குத்த சொல்லிட்டு இருக்கு. குருஜிக்கு யாரோடையும் குத்தம் சொல்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. குருஜி அவங்க அப்படி பண்ணா இப்படி பண்ணா அதுவும் பிடிக்காது. இன்னொரு சிஷ்யன் என்ன பண்ணா, குருஜி நீங்க தான் எனக்கு வந்து இங்கே மியூசிக் அகாடமியில் சான்ஸ் வாங்கி கொடுக்கணும், அது பண்ணி கொடுக்கணும், இது பண்ணி கொடுக்கணும். அப்புறம் குருஜி கடைசி சொன்னா சரஸ்வதிக்கு உங்களை பெரிய பிடிக்காத, ஆனா ஏன்னா நாங்க அங்கே போகலை. ஆனா சரஸ்வதி சொன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல டீசென்ட்ங்கிறது வந்து கிருஷ்ணகுமார் பின்னி தான் இருக்குன்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் குருசேவை பண்ணி மட்டும் அவங்க இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மீதி சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்து குருஜி கூட 2 hours ஸ்பெண்ட் பண்ணலை? நானே கேட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட, ஏன் நீங்க வரல? வீட்டில் பிடிக்காது, வீட்டில் நிறைய வேலை இருக்கு. எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குல்ல. எத்தனையோ ரெக்கார்டிங்ஸ், எத்தனையோ கச்சேரி, எத்தனையோ இது நாங்கள் மாற்றி வச்ச குருவுக்காக போயிருக்கோம். ஏன்னா நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவையும் அதே மாதிரி பார்த்துட்டோம். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அந்த சர்ச்சை அதுக்கு மேலே போக வேண்டாம். நீங்கள் வந்து பாலமுரளியோட சேர்ந்து நிறைய பாடிருக்கீங்க இல்லையா? அதில் அவருடைய நெகமும் அவரோட சேர்ந்து பாடிருக்கீங்கல்ல, அதை ஒரு 2 லைன் பாடுவாங்க. ராகவர்த்தினி ராகத்துல குருஜியோட ஆப்போசிஷன். गान सुधारसमे परमानंद दायकमो मनसा सामगान सुधारसमे परमानंद दायकमो मनसा सामगान सुधारसमे. நீங்க வித்யாசாகர்ட்ட தான் முதல் பாட்டு பாடினீங்க இல்லையா? இந்த ராரா வந்து மறக்கவே முடியாது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது இவரே தெரியும், வித்யாசாகர் சாருக்கு. என்ன தெரியும்னா ஃப்ரெண்டா தெரியாது, கச்சேரி பாடுறவா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டா பாடுற. அவர் ரொம்ப வேர்ட்ஸ் பாப்பா, கரெக்டா உச்சரிப்பு பாப்பா, அதெல்லாம் அப்படின்னு பாடுற ஒரு யங்ஸ்டர் கிருஷ்ணகுமார் ஒருத்தர். அவரோட சிடி மேக்னா சவுண்ட்லேருந்து இவங்க கச்சேரி எல்லாம் கொடுத்த போது இவர் கேட்டுட்டே இருப்பா. இவர் சொன்னா எல்லாரோட கச்சேரி கேட்க மாட்டேன், ஏன்னா வந்து தெலுங்கு ரொம்ப மோசமாக உச்சரிக்கலாம். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருஜியை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பக்தன். அதே மாதிரி இப்போ கிருஷ்ணகுமாரே ரொம்ப பிடிச்சுட்டு இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தப்போ இந்த மாதிரி வைஃபும் பாடும், யார்கிட்டையும் சொல்லலை வைஃப் அன்னைக்கு பாடும்னு. ஸோ ஏன்னா அன்னைக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் முடிச்சு ஒரு பிரேக் எல்லாம் அப்படி இருக்கு. ஸோ எனக்கும் பாடுறதோ நிறைய பேர் சொல்லுவாங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, ஃபிலிமிலும் பாடலாமே, ட்ரை பண்ணலாமே. ஸோ அப்போ ஒரு செடி மாதிரி ஒன்று பண்ணி சாருக்கு மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் ஒரு 5 மாதம் கழிஞ்ச நம்ம நினைக்கவே இல்லை இந்த மாதிரி பின்னி உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு. அதில் என்னோட பேர் எழுதியிருக்கும்ல சிடியில். இவரை கூப்பிட்டு பின்னி உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டா. ஆமாம் சார், நான் கிருஷ்ணகுமார்னு இருக்கு, பின்னி கிருஷ்ணகுமார்னு. ஓ கூப்பிடுங்க, நாளைக்கு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ சாதாரணமாக சொன்னேன். முருகன் சார், முருகன்ஜி. அவர் ரஜினி படம் அப்போ உங்களுக்கு தெரியாது? இல்லை, நான் ஊருக்கு போனேன், ஊருக்கு போயிருந்தேன், நான் இங்கே இல்லை. ஸோ ஊர்லேருந்து உடனே நான் இம்மிடியேட்டா வந்த அந்த பாட்டு வந்து பல முறை கேட்டா கூட இன்னும் ஒரே ஒரு முறை பார்த்துருங்க பாடுங்க. அனுப்பல்லவிலேருந்து ஆரம்பிச்சு பல்லவிக்கு அவங்க
ഇപ്പൊ ആക്ച്വലി 18 വർഷം ആச்சு അത് ഇറങ്ങി എല്ലാ ഇന്റർവ്യൂലും അത് പാടി പാടി நான் சொன்னேன் என்ன இது இல்ல இருந்தா கூட நம்ம ஆடியன்ஸ் நினைப்பாங்க அது பாடவே இல்லை அவங்க அம்மாங்க. ஏன்னா அவங்க சீரியஸ் சாங் ஒன்று இருக்கு, பாலமுரளி ஆயிரந்தரை நகுமுங்க பாட கூட 1100 கேட்பாங்க. ஆமா ஆமா. நீ பொந்து నీ కోరి అభిసారి కై నేను వేచాను సుమనోహరా కాలాన మరుగైన ఆనంద రాగాలు వినిపించ నిలిచానురా తనన ధీంత ధీంత ధీంతన తనన ధీంత ధీంత ధీంతన తనన ధీంత ధీంత ధీంతన ధీంతన వయసు జాలమోపలేదురా మరులుగొన్న చిన్న దానిరా తనువు బాధ తీర్చరావేరా రావేరా సలసల సల రగిలిన పరుపు స్వర ఇది తడిపొడి తడిపొడి తపనల స్వరమిది రారా సరసకు రారా. சரி, உங்களுக்கு இந்த ராரா பாட்டுக்கு அப்புறம் ஏன் பெரிய வாய்ப்புகள் வரல? மகிழ்ச்சியில பாண்டிங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியில பாடியிருக்கு. அது மாதிரி ஒரு சில பாட்டு கனியோரங்க காணகத்த போரங்க அந்த பாட்டு பாடியிருந்தாரு. நல்லா இருக்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பெரிய வாய்ப்புகள் வரல. ஒரு 75-80 ஃபிலிம்ல தான் பாடி இருக்கோம் சார். அது நான் நினைக்கிறேன் ஹிட் பாடல. ஹிட் அந்த பொதிகேசி அதெல்லாம் பாடியிருக்கு. அப்புறம் கேரளத்தில் ஒரு பாடியிருக்கு, ஒரு ஹிட் சாங் பாடியிருக்கு. ஸோ நானும் கூட நினைக்கணும், எனக்கு இது ஃபர்ஸ்டே ஒரு இமயமலை சவுட்டுற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு 300 பாட்டு அதனால அப்புறம் வந்து எனக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு சங்கீதத்தின் வித்யாசாகர் சார். அதுக்கப்புறம் நிறைய மியூசிஷியன்கிட்ட போனால் சிலவங்க வந்து பெரிய பேராக இருக்கலாம், ஆனால் சங்கீதம் பாடிக்கொண்டிருச்சில்ல எனக்கு என்னமோ மனசுக்கு திருப்தி வரலை. ஸோ நானே ஒதுங்கின மாதிரி எனக்கு எப்பவுமே தோணும். எனக்கு ராஜா சார்ட்ட 3 பாட்டு பாடுனேன். அதெல்லாம் பயங்கர திருப்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு போகல, அவங்க கூப்பிடல, போகலன்னல, அது எல்லாம் நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா. ராஜா சார் எது ஹிட் சாங் எது பாடுங்க? ஹிட் சாங் பாடல, 3 பாட்டு பாடி. ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு பாட்டு வந்து இங்க நானும் டிப்பும் பண்ண ஒரு ஃபோக் இந்த என்ன செஞ்சாலோ நம்ம எங்கே போனாலோ அந்த சாமி கூட வேணும், அந்த சாமி துணை வேணும், இட்டு வச்சாலோ நம்ம எங்கே நானா சாமி கூட வர வேணும், சாமி கூட வர வேணும், ஒரு உலகத்தை காப்பதற்கு உண்மையிலே ஒரு சக்தியுண்டு. அப்படி அந்த நல்லது தானே இல்ல நம்ம சந்ததிக்கெல்லாம் நல்லது தானே நாம கொடுத்திடணும், ஆமா நாம கொடுத்திடணும், என்ன செஞ்சாலும் அந்த மாதிரி. அவங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சது என் வாய்ஸ் அதில். அப்புறம் ஒரு கன்னடம் தான் பாடினது, எஸ்பிபி சார் கூட ஒரு இது. அப்போது அதெல்லாமே நானும் இப்போ சார் எனக்கு ஒரு பாட்டு விடுங்கன்னு சொல்லி இங்கே ஒரு இது பார்த்தது நிறைய பேர்கிட்ட போய் கேட்கணும் போல இருக்கு எப்படின்னு. கேட்கல. மேபி என்னோட மலையாளத்தில் ஒரு கம்போசர் சொன்னா, நீங்க வந்து ஏதோ கொஞ்சம் ஏதோ கர்நாடிக் சிங்கரும் கூட ஆயிருக்கிறதுனாலே தான் நீங்க வந்து ஃபிலிம்ல நிறைய சான்ஸ் கேட்டு போய் கேட்கல, பாடல ஒரு வேளை. ஏன்னா இந்த சைடுல நீங்க இருக்கிறதுனால நீங்க அது கேட்கல. ஒருவேளை உங்களுக்கு லைட் மியூசிக் மட்டும் தெரிஞ்சா இன்னும் நிறைய பாடி இருப்பேன். இன்னொரு விஷயம், நீங்க வந்து மலையாளத்துல நிறைய ஒரு கொஞ்சம் படங்களை பாடி இருக்கீங்க. ஆமா, அது வந்து தேவராஜன் பாடியிருக்கீங்க. அவருக்கு வந்து அவருடைய ஒரு ட்ரீம் மாதிரி அவர் கடைசி காலத்துல ஷக்கால பல்லவின்னு கம்போஸ் பண்ணார். பேசிக்கலி இஸ் அ மேத்தமேட்டிஷியன். அவர் மேத்ஸ்ல இதனால அவர் வந்து ஒரு சொல்யூஷன் ஃபார் இந்த சொத்த தாள அலங்காரத்துல வரக்கூடிய தாளங்கள் இருக்கு இல்லையா, அதில் எந்த மாதிரி பல்லவி கம்போஸ் பண்ணால் ஈஸியராக பாடலாம், அந்த மாதிரி அதுக்கு பழைய நாமங்கள் பழைய நேம்ஸ் எல்லாம் எடுத்து அவர் எல்லா தாளத்துலையும் பல்லவி கம்போஸ் பண்ணி அது 6 டிஃப்ரெண்ட் டெம்போஸ் ஷக்காலத்தில் பாடுறதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணி வர சொல்லி அப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அவருக்கு 20-25 அவ்வளோதான். ஏன்னா ஒரு கிளாசிக்கல் ஸ்டாம்ப் இருக்குல்ல,
அந்த மாதிரி பாட்டு வரும்போது எது குல முரளி ஹிருதயமாய் ஞான் பாடம் காருண்ய சிந்தோ கிருஷ்ணா எது குல முரளி ஹிருதயமாய் இந்த மாதிரி ஒரு பாட்டு பிருத்திவிராஜ் act பண்ணது. காலச்சக்கரம்னு ஒரு படத்துல கூட பாடிருக்கீங்க. ஆமா, அது 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 ரொம்ப கிளாசிக்கலா இருக்கும். அது உங்க டாக்டரை பத்தி பேசுவோம். சிவாங்கி இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டா. என்ன இன்னைக்கு சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா. முறையே கத்துக்கிட்டாங்களா? சங்கீதம் கத்துக்கிறாங்களா? இல்ல இங்க உண்மை சொல்லணும்னா உண்மை நம்ம எதுக்கு போய் சொல்லணும், அவ கத்துக்கல. ஆக்சுவலி என் மாமியார்கிட்ட அம்மா வந்து என்னோட அம்மாட்ட தான் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சுத்தமா பாடுறாங்களே, பாட்டுல சுத்தம் இருக்கே, அது இது பர்ஃபெக்ஷன் இருக்கே. நான் கேட்டவரெல்லாம் நல்லா பாடுறாங்க. அதெல்லாம் இல்ல. அது நான் சொன்னேனே, கடவுள் நெஞ்சிருக்கு போல இருக்கு. அதான் சொல்றேன். இந்த மாதிரி பாடகே வரணுங்கிறதுல பெரிய விஷயம் இல்லையா? பாடகே வரணும், பிளேபேக் சிங்கிங். அவளோட பெரிய அவளை யாரோட அவ வர்ஷிப் பண்றாங்கிறது வந்து ஸ்ரேயா கோஷாலே ரொம்ப வர்ஷிப் பண்றா. ஸ்ரேயா கோஷால் தான் அவளுக்கு பாடுறதுக்கு ரீசன்னே சொல்றேன். ஏன்னா அவங்க பாடுற கேட்டு எங்களெல்லாம் மைண்ட் இல்லை. திருப்பி பழைய சர்க்கிளுக்கு வர மாதிரியே ஒரு இதை சொல்றேன். அவளுக்கு 8 வயசு இருக்கிற சமயத்துல நம்ம ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் பண்ணி பசங்க ஒரு சினிமா அன்னைக்கு வந்து நான் மியூசிக் டைரக்டரா அதே ஸ்டுடியோவில் மேலே ஒரு கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ கீழே இருந்து இந்த மேனேஜர் கூப்பிட்டு ஒரு சின்ன வயசு 8 வயசு பொண்ணு வாய்ஸ் தேவை, இப்போ கொஞ்சம் பொண்ணு ட்ரை பண்ணுறியா? சரி, நான் கூப்பிட்டு வந்தேன். சிவாங்கி தான் கூப்பிட்டு ஸ்டுடியோக்கு வந்தேன். ஒன்றும் தெரியாது, ஒன்று வந்து பாட்டு பாட ஏதோ தெரியும் அவ்வளோதான். ஸோ பாட வச்சு அதில் அப்போ தான் ட்ராக் பார்த்தோன்னா அந்த பாட்டு நம்ம குருஜி பாடின பாட்டு பசங்கங்கிற சினிமாவில். அதில் ஆரம்பம் வந்து சிவாங்கியோட வாய்ஸில் தான் அந்த சினிமாவில் வரும், ஒரு ஹம்மிங்கோட. அன்பாலே அழகாகும் லீட, அதுக்கு முதல்ல ஒரு ஹம்மிங் வரும். சிவாங்கி பாடின ஹம்மிங் தான் அது. ஸோ அது அவளோட 8 வயசுல அதான் சொல்லுவா, நாங்க ஃபர்ஸ்ட் டுவெட் பண்ணது குருஜி அப்படி சொல்லுவா. சிவாங்கி வீட்லயும் இப்படிதான் இருப்பாங்களா? இருப்பாங்களா? பேசுற நேரத்துல துரு நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் முள்ளமா பேசி ஊரு பூரா கேட்கும். ஏன்னா ஹை பிச்சில தான் பேசும். அவளோட வாய்ஸ் அது எப்பவுமே அப்படித்தான் பேசும், ரொம்ப ஹையா இருக்கும் பேசுறது. சோ ஊரு பூரா கேட்கும். எல்லாரும் நினைப்பா நாங்க வீட்டுல சண்டை போடுறோம். அவ சாதாரண காரியம் ஒண்ணு சொல்றத அப்பா அப்படிதான் கூப்பிடுவோம். அப்பா நான் சொல்ல, நீ வந்து அம்மா அப்படி போமா அப்படிலாம் என்ன கூப்பிட, அம்மா அப்படிதான் கூப்பிடும். ஆளுகளும் ஊரெல்லாம் வந்து இங்க தமிழ் ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆமா, என்ன இவரு வந்து ஐயரு தமிழ் தானே, நான் தான் மட்டும்தானே மலையாளி இருக்கு. சோ அவங்க வந்து தமிழ் அம்மா இன்ஃப்ளூயன்ஸா குழந்தைகளுக்கு வரும். ஐயோ இவங்க வந்து பாட்டி, நான் இப்பவே சொல்லி சாரதா பாட்டின்னு தான் இவ்வளவு கூப்பிடும். ஏன்னா அப்படியே டிக்டோ அம்மாவோட மாதிரி தான். இல்ல அப்ப மதர் டங் பியூர் வெஜிடேரியன், ஃபாதர் டங். ஆமா, இவங்களோட இதுல வந்து ஃபாதர் வழியே தான் வரணும். அதனால வீட்டுல வந்து தமிழ் தான் பேசணும்னு கம்பல்சரி தானே. ஐயர் இவங்க வீட்டுல தமிழ் தான் பேசுறேன் எங்கிட்ட மட்டும். நான் ஏன் மலையாளம் பேசுறேன்னா, ஒரு கண்டிப்பா இன்னொரு லாங்குவேஜும் கத்துண்டா நல்லது தானே. அதனாலதான் நான் மலையாளம் பேசுவேன். பட் அந்த மாதிரி வீட்டுல மலையாளம் பேசி எனக்கு தான் தமிழ் கொஞ்சம் குறையா வந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் திட்டுவோம், ஏன் நீங்க இவ்வளோ 23 வருஷமா சென்னையில இருக்கு, ஏன் நீங்க நேரே தமிழ் பேசலன்னு அப்படின்னு என்கிட்ட சில சம்டைம்ஸ் அந்த டிவி ஷோல எல்லாம் மறைச்சே வந்து எனக்கு இருக்கிற தமிழ் கூட சில சம்டைம்ஸ் மறந்து போயிடும். அதான் ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் டிவி ஷோஸ்ல நீங்க நிறைய கடி ஜோக் அதெல்லாம் பண்ணும்போது உங்க பாடகின்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல உங்களுக்கு, அது அடிப்படை இல்லையா உங்களுக்கு? இல்லையே, இப்ப வந்து அந்த கடி ஜோக்ல தான் கேரளத்துல ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கடி ஜோக்ல நீங்க நிறைய சொல்றீங்க வின்னி, அதுவும் நான் தப்பா சொல்ல. இப்ப ஒரு வித்வான், ஒரு பாடகி அப்படின்னு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும்போது சில பேர் வந்து அதை காப்பாற்றிக்கணும். நீங்க வந்து ரொம்ப இயல்பா இருக்கீங்க. நீங்க இயல்பா இருக்கிறதே உங்களுக்கு சமயத்துல இடைஞ்சலா இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு காமெடியான நினைச்சிருவாங்க. நீங்க வந்து தீட்சிதரோட கீர்த்தனை பத்தி பேசுறீங்க, ரேரான ராகங்களை பத்தி பேசுறீங்க. இவ்வளவு தூரம் நாலேஜ் உள்ள ஒருத்தரை நீங்க வந்து ஒரு கடி ஜோக் சொல்லும்போது உங்களை வந்து சீசியா நினைச்சிட மாட்டாங்களா? அவ்வளோ நான் திங்க் பண்ணலை. எனக்கு என்னன்னா, இப்போ என்னோட மனசுல இப்போ என்ன வருதோ அதுதான் நான் பேசுறேன். எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹோம்ஒர்க் நம்ம ஊர்ல ஒரு பாடகினா இப்படிதான் இருக்கணும், அந்த இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க சாதாரண ட்ரெஸ்ஸோட வெளியே வர மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இமேஜ் வச்சிருக்கும் போது நீங்க வந்து சாதாரணமா மனம் போன போக்குல பேசும்போது அது வந்து உங்க இமேஜ் அடிவாங்க. அது இன்னொரு ரீசன் என்னன்னா, எனக்கு சங்கீதம் நர்மம் இது ரெண்டும்
ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் நர்மம்னா காமெடி தெரியும். மலையாளத்துல காமெடி நர்மம் நகைச்சுவை. സംഗീതവും നகைச்சுவையும் எனக்கு உயிர். நகைச்சுவை எனக்கு அவ்வளோ உயிர். நான் இதுவரைக்கும் ஒரு நகையும் உயிர், நகைச்சுவையும் உயிர். அவர் பண்படுறாரு சேர்ந்து அவருக்கு ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பா. அது கொஞ்சம் புன்னகையோட சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். நீ மட்டும் சொல்லுங்க. ஸோ நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒருவேளை பாட்டை விட 1% கூட ஜாஸ்தி நகைச்சுவை தான் பிடிக்கும். நான் அடிச்சு சிரிக்கும். சோ உங்களுக்கு இமேஜினரி எல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன தோணுதோ செய்றேன். அதுதான் இல்ல, அதுக்கு என்னோட குருநாதர் சொல்லு எனக்கு பாட்டு நான் கம்ப்ளீட்டா நான் என்னோட மனசுல நான் நினைக்கிறது சொல்லட்டுமே. பாட்டு வந்து நான் எப்ப பாடுறதோ இந்த நேரம் பாடினதோ ஒரு வரியோ அதெல்லாம் நான் பாடலை. அது வந்து எனக்காக என் பகவான் பாடுறேங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு. அதனாலதான் நான் வந்து அந்த பாட்டுக்காரி அப்படின்னு எனக்கு எடுக்க முடியாது. எனக்கு ஒரு ஆள் அப்ரிஷியேட் பண்ண தேங்க்யூ கூட சொல்ல முடியாது சார். ஏன்னா நான் பாடலையே அந்த ஒரு இது. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு பாடகி அப்படி எல்லாம் நினைக்கல. எனக்கு வந்து என்ஜாய் பண்ணணும். இப்படி நான் சொல்றது உங்களுக்கு இது புரியுதா? என்ன வந்து சில ஆளுகள் குறையா சொல்லுவாங்க. இப்படி ஒரு பாடகி இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாது? அதானே ஃப்ரீயா இருக்கலாமே, எதுக்கு போ? அதே அந்த பாடகிங்கிறதுக்கு ஏன்னா ஒரு வேலி போட்டுக்கணும். பாலமுரளி சார் சொல்லுவார், நீ பாடும்போது மட்டும்தான் மியூசிஷியன், இறங்கினது அப்புறம் அந்த வெயிட் எதுக்கு நீ சுமக்கிற? நீ சாதாரண மனுஷன், அப்படித்தானே இருக்கணும். நீ எதுக்கு அந்த வெயிட்டை சுமக்கிற? இயல்பா இருக்கலாமே. இயல்பா இருக்கலாமே, எதுக்கு இருக்கலாமே, மனுஷனா இருக்கலாமே. பாடும்போது மட்டும்தான் நீ பாடுற பாடகன், அப்புறம் நீ நார்மல். இப்போ தமிழ் சினிமாவோட சாங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஃபிலிம் பேக் சிங்கர்ங்கிற முறையில் தமிழ் சினிமா பாட்டில் நிறைய கேட்குறீங்க, நிறைய ஓசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பாட்டோட லிரிக்ஸே கேட்காத இப்போ தமிழ் சினிமாவில் மெலடி குறைஞ்சி போய் ஒரே ஓசை ஜாஸ்தி ஆகிடுது அப்படிங்கிற விமர்சனம் வருது. நீங்கள் எப்படி ஒரு ஃபிலிம் பேக் சிங்கர்ங்கிற முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஆக்சுவலி தமிழ் மட்டும் இல்லை, மலையாளத்துலேயுமே எல்லாமே பாட்டுகள் வந்து முன்னே மாதிரி இல்லை. இப்போ வந்து நிறைய பர்கஷன் ஆர்டிஸ்டுகளுக்கு வேலை கம்மி. நிறைய பேர் லைவ் ஏன்னா அன்னைக்கே அதுக்கு ஒரு மிருதங்கம் இருக்கும், ஒரு ட்ரம் இருக்கும், ஒரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், தபலா அதெல்லாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணாமல் ஒரு வெஸ்டர்னைஸ்டு சாங்ஸ் நிறைய வந்திருக்கு. அது ஹிட்டும் ஆகுறது ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல வேற அவைலபிள் இல்லை. நான் நினைக்கிறேன் டைரக்டர் தான் நினைக்கணும். இல்ல இது நான் எப்போதுமே சொல்ற மியூசிக் டைரக்டர்ஸுக்கு நான் முன்னாடி அசிஸ்ட் பண்ணும்போது நான் பகிர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கரண்ட் மியூசிக் சீன். இப்போ என்ன நம்ம கேட்குறோமோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள். நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் இந்த டெக்னாலஜி வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வந்து அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி மெலடியில் அழகுபடலாம்ல. இல்லை இது ஈஸியாக இருக்குல்ல, இது சுவிட்ச் போட்டால் வருதுல்ல, ஒரு லூப் வருது, ஒரு தபலா லூப் வருது. என்ன ராகம் இல்லைங்க நம்மள்ட்ட, இவ்வளவு ராகங்கள் 78 மேலகர்த்தா, இவ்வளவு ஜெல்லி ராகங்கள் இவ்வளவு இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்கே போனோம்? இல்லை அவங்களுக்கு அது அவைலபிளாக இருக்குது, ஸோ அது பண்ணலான்னு இருக்கலாம். அதனால அந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறாங்களா இருக்கலாம். ஸோ அதனால உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பழசு நிறைய கேட்டதுனால அந்த பழைய மியூசிக் மெமரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அதை யூ ஆர் கம்பேரிங் தட். இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இதுதான் பெஸ்ட் மியூசிக் நம்பர். இன்னைக்கும் வந்து கர்நாடிக் மியூசிக் பேஸ்டாக பாட்டு போட்டால் நிற்குது. ஆமாம், அவங்கள மாதிரி ஆளுங்களும் சேர்ந்து கேட்பீங்க. ஆனால் வந்து நம்ம கேட்காத லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பாட்டு வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 ட்ரெண்டிங் நம்பர் 2ன்னு வந்துட்டு இருக்குல்ல. ஸோ ட்ரெண்டிங் தான் முக்கியம். இப்போ யார் இப்போ டெமோக்ரஸி இல்லையா, இப்போ இத்தனை பேர் பார்த்தாங்க, இந்த நம்ம பேசுறதே இத்தனை பேர் பார்த்தாங்கன்னு சொல்றது தான் டெமோக்ரஸி இல்லை நான் சொல்றேன். ஜாஸ்தி யாரு பார்த்தாங்க, எவ்வளவு வியூஸ் இருக்கு, அதுல தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. குவாலிட்டியை சொல்றதுக்கு உங்களை மாதிரி இல்லை எங்களை மாதிரி எல்லாரும் நம்ம பேசி இதுதான் குவாலிட்டிப்பா, இப்படிதான் இருக்கணும், ராகம் இந்த மாதிரி வாய்ஸ் இந்த மாதிரி பாடினாதான் அவனுக்கு சாகிற வரைக்கும் நல்லா பாட முடியும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு உண்மையான ஒரு மியூசிக் என்ன, உண்மையான ஒரு வாய்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி பாடணும், எப்படி அந்த வாய்ஸை இருக்கிற வாய்ஸை எப்படி பியூட்டிஃபை. நான் எப்போதும் சொல்லுவேன், யூ ஹேவ் டு டூ எ மேக் ஓவர் ஆன் தி வாய்ஸ். நம்ம இப்போ வெளியில் போகும்போது எல்லாரும் மேக்கப் பண்ணுறாங்கல்ல கண்ணாடி பார்த்து, அதே மாதிரி வாய்ஸுக்கு ஒரு மேக் ஓவர் பண்ணோம். பண்ணி அதை நாம் ஒரு ஆளுக்கு பிரச்சனை, நாம் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஏனோ தானே வந்திருக்கலாம்ல. இப்போ அது நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லி தான் நான் வந்து எல்லாருக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். இப்போ ராஜா சாரை பற்றி சொன்னேனே, ஸ்ரோதஸ்வினிங்கிற தீட்சிதர் ஒரு காம்போசிஷன் பண்ணிருக்கேன். ராஜா சாரா ஸ்ரோதஸ்வினி பேஸில் 12 கம்போசிஷன் பண்ணியிருக்கேன். எத்தனையோ ரேர் ராகாஸ்
எத்தனையோ அவங்க பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ரத்திபதி பிரிய ராகங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சது எனக்கு சிந்து பைரவி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். சிந்து பைரவி பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு என்ன கேட்டால், ஆனந்த நடன மாடினார், அந்த ஒரு 2 லைன்ஸ் தான் அந்த பாட்டு இருக்கும். எனக்கு நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அந்த பாட்டு கேட்ட எனக்கு அப்படி தலையெல்லாம் சுற்றிட்டு வேர்த்தது. ஏன்னா அவ்வளோ ஆனந்தம். உடனே நான் அதை என்னன்னு பார்த்தா சரிக பனிசா சனி பகரிசா, அதுக்கப்புறம் ஜெகஜனனி எல்லாம் கேட்டேன். பட் அந்த ராகம் ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலோட அவருக்கு வேணும்னா எடுத்து போட வேண்டிய தேவையில்லை. பட் அவர் எவ்வளோ ராகங்கள் எடுத்து அவர் பண்ண பாடல்கள் எல்லாமே நம்ம ராகமுத்ரா மாதிரி. நான் அவருக்கு இன்னொரு ராகம் கூட அந்த கேரக்டர் நேம் எடுத்து அதுல இருந்து மலையாளத்தில் என்ட சூரியபுத்திரிக்குன்னு ஒரு ஃபிலிம் இருக்குது. நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவோம், என்ட சூரியபுத்திரிக்குன்னு ஒரு ஃபிலிம் இருந்தது. அதில் வந்து இது வந்து எவ்வளோ 25 வருஷம் முன்ன, 28 வருஷம் முன்ன நடந்தது. நாங்கள் வந்து இது சிடி இல்லை, அன்றைக்கி கேசட் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்த போது அதில் அமலாக்கும் ஹீரோயின், அமலான ஒரு கேரக்டர் வரைச்சி எல்லாம் வந்து ஒரு வயலின் பிட் வரும். அந்த ஹீரோயின் வரைச்சி மட்டும்தான் சரி இளையராஜா சார். சோ இப்படி ஒரு பிட் பேக்ரவுண்டில் வந்துட்டே இருக்கும் மலையாளத்துல. என்னடா இது நிரோஷ்ட ராகமாக்கும், என்ன மாப்பா இல்ல சரிக தனிசா, என்ன ராகம் இது அப்படின்னு நாங்க பார்த்தா அந்த ராகம் பேரு மாயா வினோதினி. அந்த கேரக்டர் பேரு மாயா வினோதினி. சினிமையில அந்த அமலாவோட பேரு மாயா வினோதினி. மாலா வினோதினி வரைச்செல்லாம் இவர் மாயா வினோதினி ராகம் பிஜிஎம் போட்ட தேவையா? இப்போ ராகமுத்ரா சொல்ற மாதிரி ஹீரோயின் முத்ரா. அங்க இருந்து நாங்க அந்த வீட்டுல இருந்து அவரை இப்படி மனசாலே கும்பிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம் அவருக்கு சி அப்போ அவங்களும் நினைச்சிருப்பா அது எங்களை எத்தனை பேரை நோட்டீஸ் பண்ணியிருக்கான். நோட்டீஸ் பண்ண ஒரு 10 பேரை நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். நீங்க பாலமுரளி சார் பேர்ல வந்து ஒரு மெமோரியல் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிங்க. அதை பத்தி சுருக்கமா, அது எப்போ ஆரம்பிச்சிங்க? இல்லை, அது நான் ஆரம்பிச்சேன்னு நான் சொல்லக்கூடாது. அது பாலமுரளி சாரோட ஃபேமிலி தான் ஆரம்பிச்சாங்க. அவருடைய எல்டஸ்ட் சன்ஸ் 3 பேர். சன்ஸ் 3 பேரும் அவருடைய கிராண்ட் சன்னும் சேர்ந்து தான் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க. என்ன வெளியிலேருந்து அதில் ஒரு ட்ரஸ்டியே போட்டிருக்காங்க. அவர் கூட இருந்ததுனால. அது மட்டும் இல்லை, அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணாங்கிறத நான் இருக்கும்போதே என்கிட்ட ஆல்மோஸ்ட் டெய்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதாவது என் காலத்துக்கு அப்புறம் இதை பண்ணு, இந்த வேர்டு என் காலத்துக்கு அப்புறம் இதை பண்ணுன்னு. அவர் இருக்கும்போது கடைசி காலத்தில் என்னாச்சுன்னா, அவர் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாத அவருடைய ஓன் கிருத்தீஸை நாங்கள் சரிகமாங்கிற கம்பெனியில் ஆடியோவும் வீடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தோம். இன்னும் கொஞ்சம் கூட பண்ணுறதுக்கு இருக்குது. பப்ளிஷ்னா ஆடியோ பப்ளிகேஷன், பாடி பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே தொடர்ந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுல இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா வருடமும் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய ஆசைப்படி அவருடன் சேர்ந்திருந்த நிறைய மியூசிஷியன்ஸு, ரொம்ப நெருங்கி பழகின மியூசிஷியன்ஸு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி அவர் பேரில் ஒரு அவார்டு, முரளி நாதலஹரிங்கிற அவார்டு கொடுத்து ஒரு 1 லட்ச ரூபா பணமும் கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் போக போக நெக்ஸ்ட் தலைமுறைக்கு இந்த அவருடைய எல்லா பாட்டுமே எப்படி படித்து பாடலாங்கிறது. அவருடைய ரிமெம்பரன்ஸ் டே அன்னைக்கு ஏதோ செய்கிறீங்க இல்லையா? பர்த்டே அன்னைக்கு. ஏன்னா அவர் எல்லாமே அவருடைய ஜெயந்தி தானே, அவர் பிறந்து தான் நமக்கு ஒரு இது. ரிமெம்பரன்ஸ் வந்து டே கிடையாது, டெய்லியே ரிமெம்பரன்ஸ் டே தான் எங்களுக்கு. இப்போ வந்தது. ஆமாம், டெய்லி ரிமெம்பரன்ஸ் டே தான். இல்லை, அவங்களும் குருஜியும் நினைக்கணும் யாரே எனக்கு வேணுங்கிறது அவங்களும் நினைக்கணும். நாம் யாரும் ஒராளை நீ என்ன லவ் பண்ணணும்னு எனக்கு யாரையும் சொல்ல முடியாது. இப்போ சார் உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் ப்ளீஸ் என்ன பிடிச்சதும் ஆகணும்னு சொல்ல முடியாது. நீங்களாம் என்ன பிடிக்கணும். அதே மாதிரி குருஜி போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா இங்கே கிருஷ்ணகுமார் எப்போ வரும் கேட்டுட்டு தான் கடைசி நேரமும் நாங்கள் போய் பாடி அவங்கள இப்போ ஃபீட் பண்ணி அவங்க கால் பிடிச்சி கொடுத்து எத்தனையோ மணிக்கூர் கால் பிடிச்சி கொடுக்கும். நாங்கள் நிறைய இப்போ அவங்க மீதி எல்லாரும் கேட்பேன், பல ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுவாங்க. யாரும் வந்து அதெல்லாம் பண்ணலை. அதில் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. ஸோ அவங்க இப்படி கிருஷ்ணகுமார் எங்கே பின்னி எங்கேன்னு அவங்க மனசில் கேட்கணும்னா அவங்களுக்கு சில நேரம் லாஸ்ட் நேரம் சில நேரம் ஞாபகம் இல்லை. அந்த நேரத்திலும் அவங்க மனசுல அது இருக்கணும்னா அது உண்மையா அவங்க லவ் பண்ணதான் எங்களை நாங்களா சொல்லி எங்களை லவ் பண்ணணும் சொல்ல. இல்லை, நீங்கள் ஒரு கொஸ்டின் இது கேட்டிங்களே, மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு. இப்போ நான் சொன்னேன், நான் 2 நாளைக்கு வராமல் இருக்கேன். யாரோ எனக்கு எதிரே உங்களை பார்க்க முடியும், நான் இருக்கிறதுனால பார்க்க வரலைன்னா வந்துட்டு போட்டோம், நான் வராமல் இருக்கேன்.
சரி நீ பண்றதெல்லாம் அவ பண்ணுவான்டா, அவ வரட்டும், இல்லாட்டி அவ இதுக்கு வரணும். பாடகர்கள் பாடகிட்ட நான் கடைசியா முடிக்கும் போது ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவேன். நீங்க நிறைய பாடிட்டீங்க, கடைசியில 2 பேரும் கடியில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஆளுக்கு ஒரு கடி ஜோக்கோட முடிச்சலாமா? ஆமை இருக்குல்ல, ஆமா ஆமா, ஆமையை மறைச்சு போட்டா என்ன பேரு? ஆமை திருப்பி போட்டா. அதுக்கு மலையாளத்துல திருப்புறதுக்கு மறைக்குன்னு சொல்லும். சரி, ஆமையை திருப்பி போட்டா என்னன்னு மறைச்சு போட்டா என்ன ஆகும்? மறையாமா. இப்போ ராமு அம்மாக்கு 3 குழந்தைகள். சரி, ஃபர்ஸ்ட் குழந்தை பேரு ஜனவரி, செகண்ட் குழந்தை பேரு பிப்ரவரி, 3ஆவது குழந்தை பேரு சொல்லுங்க. ராமு. காந்திஜியில ஜி எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு. ஜி கடைசியில தானே காந்திஜி. ஒரே நேரம் போறதும் வரதுமான ஒரு பிளேஸ் பேரு. ஒரே டைம்ல அந்த ஒரு பிளேஸ் இந்தியால இருக்கிற ஒரு பிளேஸா போறதும் வரதுமான பிளேஸ் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு சிரிப்பு. இதெல்லாம் நான் என்ன தெரியாம சிரிச்சுட்டு இருக்கோம். அதான் உங்களுடைய அப்படியே உங்களுடைய இது வந்து அவங்க மகளுக்கு அப்படியே. இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு யதார்த்தமாகவும் நியாயமாகவும் பதில் சொன்னீர்கள். உங்கள் 2 பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய எத்தனையோ எங்களோட எல்லாம் சீனியரான மியூசிஷியன்ஸோட கச்சேரிகள் கேட்டு பாட்டுகள் கேட்டு அவங்களெல்லாம் கூட இன்டராக்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானான ஒரு ஜேர்னலிஸ்ட் சந்திரசேகர் கூட இருந்து இவ்வளவு நேரம் பேசினது பெரிய ஒரு அனுகிரகமாக நான் கருதுகிறோம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்.